சினிமா திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் நடிகைகளினுடைய தற்கொலை அப்படிங்கிறது என்றைக்குமே புரியாத புதிராகவே இருந்துகிட்டு இருக்கு. இளம் வயதிலேயே உயிரை மாய்த்து கொண்ட எத்தனையோ நடிகைகளை நாம் பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் தொடங்கி இன்னைக்கு வரைக்குமே பல நடிகைகளினுடைய மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியங்கள், மர்மங்கள், முடிச்சுகள் எதுவுமே அவிழ்க்கப்படாமலே இருந்துகிட்டு இருக்கு. அதில் சம்மந்தப்பட்டவங்க யார் அப்படிங்கிற விஷயம் கூட ரசிகர்கள் பலருக்கும் தெரியாமலே போயிருக்கு. அந்த வரிசையில் நம்ம தமிழ் சினிமா திரையுலகத்தில் பல வருடங்களுக்கு மேலாகவே தன்னுடைய தனிப்பட்ட நகைச்சுவை திறமை மூலமாக ரசிகர்களினுடைய மனதில் நீங்காத இடம் பிடிச்சவங்க தான் நடிகை சோபனா. சோபனா அப்படின்னு சொல்கிறத விட சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்தில் வடிவேலுக்கு ஜோடியாக நடித்ததன் மூலமாக பிரபலமான நடிகை அப்படின்னே சொல்லலாம். அப்படி சொன்னாதான் அவங்க யார் அப்படின்னு ரசிகர்கள் பலருக்கும் தெரிய வரும். அந்த திரைப்படத்தில் வடிவேலுக்கு ஜோடியாக நடித்து அசத்தியிருப்பாங்க. சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அவங்க பிரபல தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான மீண்டும் மீண்டும் சிரிப்பு, லொல்லு சபா உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளில் நடித்து அசத்தி இருக்காங்க. அந்த நிகழ்ச்சிகள் மூலமாக தான் அவங்களுக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. எத்தனையோ திரைப்படங்களில் அவங்க நடிச்சிருந்தாலும் சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திற்கு பின்னால் தான் வடிவேலுவினுடைய பல திரைப்படங்களில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் இடம் பிடிச்சாங்க. அவங்களுடைய முக பாவனையாகட்டும், அவங்க வசனம் பேசக்கூடிய விதமாகட்டும், இது எல்லாத்துலேயுமே ஒரு தனித்துவம் இருக்கும். அதனால தான் அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தையே அவங்களால பிடிக்க முடிஞ்சது. குறிப்பாக சொல்லணும்னா சிறுத்தை திரைப்படத்தில் நடிகர் கார்த்தியோட இணைந்து சண்டை போடக்கூடிய காட்சிகளில் வயிறு குலுங்க சிரிக்க வச்சுருப்பாங்க. நடிகை சோபனா கடந்த 2011ஆம் ஆண்டு தன்னுடைய வீட்டில் தூக்கிலிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அவருடைய மரணத்திற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. ஏன் நம்ம வைகை புயல் வடிவேலு அவர்கள் கூட காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இப்படிப்பட்ட சூழலில் பல வருடங்கள் கழித்து இந்த விஷயங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி, இந்த சர்ச்சைகளுக்கு முடிவு தெரிகிற மாதிரி நடிகை சோபனா அவர்களினுடைய சகோதரி அவங்கள பற்றின ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் பிரபல சேனலுக்கு நேர்காணலில் கலந்துக்கிட்ட சோபனா அவர்களினுடைய சகோதரி, நடிகை சோபனா அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் இருந்தே அதிக அளவில் அல்சர் பாதிப்பு இருந்ததாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சிக்கன் குனியா வந்ததில் இருந்து அவங்களுடைய உடல்நிலை ரொம்பவே மோசமாக இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகை சோபனா அவர்களுக்கு காதல் தோல்வி இருந்திருக்கு, திருமணம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவையும் எடுத்திருக்காங்க. இப்படி ஒரே நேரத்தில் உடல் அளவுலையும் மனதளவுலையும் அதிக துன்பத்தை அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அதனால தான் விரக்தியில் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நடிகை சோபனா அவர்களினுடைய சகோதரி சொல்லியிருக்காங்க. இந்த நேர்காணல் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. நடிகை சோபனா பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.